Hi friends, welcome to CyberTechTamil. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு SI launcher வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணனும்னு சொல்லி தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். Hi friends, நாங்க இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்டா ஒரு மொபைல் ஃபோனுக்கு Google launcher விட்டு நல்ல ஸ்டைலான SI launcher அப்படி இன்ஸ்டால் பண்ணனும்னு சொல்லி தான் பார்க்கறோம். இதுக்கு நாங்க முதல்ல Play Store போவோம். Play Store போயிட்டு S8 launcher ன்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்கடா உங்களுக்கு இதல வந்து n develop team ன்னு சொல்லி இருக்கிற அந்த launcher ஓபன் பண்ணுங்க. இந்த ஓபன் பண்ணிட்டு நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்றேன். இதுல launcher நான் ஓபன் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல S8 S7 ஆண்டு கேக்கும். நான் S7 இல்ல S8 உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஓபன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கொடுக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு ரவுண்டர்க்குள்ள உங்க ஐகான்ஸ் வரணுமா இல்லாட்டிக்கு ஏற்கனவே இருக்கிற மாதிரி வரணுமான்னு அதை கொடுங்க. உங்க வால்பேப்பரை நீங்க செட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் அதுல வந்து நாங்க வந்து இதுல டிஃபால்ட் launcher செட் பண்ணனும். அப்ளை கொடுத்துக்கொள்ளுங்க. இதுல செட் டிஃபால்ட் launcher செலக்ட் பண்ணி இதுல SI launcher டபுள் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு launcher செட் ஆயிடும். இப்போ launcher செட் பண்ணிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் செட்டப் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது உங்களுக்கு இதுல வந்து ரீசன்ட் ஆப்ஸ் வேற இதுல வந்து நான் கணக்க ஃபியூச்சர்ஸ் இருக்கு அதை நான் சொல்றேன். இதுல திருப்பி வந்து நாங்க இத கிளிக் பண்ணி கொண்டு செட் launcher கொடுத்து ஆல்வேஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. திருப்பி போய் த்ரீ டாட்டா கிளிக் பண்ணுங்க. செட்டிங் கொடுங்க. கொடுத்துட்டு வந்து இதுல கமெண்ட் இருக்குறதுல வந்து உங்க ஆப்ஸ்ல வந்து லாக் போட்டு வைக்கலாம். அதுக்கு நீங்க அந்த லாக்க கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் வாங்க. டெஸ்க்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல அலோ ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க டேப் மாதிரி பாவிச்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து ஸ்க்ரோல் வைப்பர் இருந்துச்சுன்னா உங்களோட வால்பேப்பர் அனிமேட் ஆகும். நெக்ஸ்ட் இதுல வந்து டிராயருக்கு போவோம். டிராயர்ல போயிட்டு பார்த்தோம்னா ரீசெண்ட் ஆப் இருக்கிற ஆப்ஷனை நீங்க முப்பாடி கொள்ளுங்க. நெக்ஸ்ட் நான் இதுல வந்து ரோசர் கொடுத்துக்கொள்றேன். இதுல டபுள் டேப் பண்ணோன்னா உங்களோட டிராயர் ஆன் பண்ற மாதிரி செட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்ல வேணும்னா நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி ஆப்ஸ் இல்ல ஷார்ட்கட் எது வேணாலும் நீங்க செட் பண்ணலாம். நான் இதுல டிராயர் செட் பண்றேன். ஓகே இதுல வந்து அன்ரீட் கவுண்ட் அதாவது இப்போ உங்களுக்கு மெசேஜ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குண்டா அதை நீங்க செட் பண்ணி கொண்டோம்னா உங்களுக்கு அதுல வந்து காட்டிக்கொண்டு இருக்கும். இத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நீங்க அதை ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஓகே அதை நாங்க செட் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் இதுல ரிமூவ் அட்டன் சொல்லி இருக்கும். அதுல நாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது வாங்கி ஆகணும். இது வாங்குறேன்டா உங்களோட இலங்கை ரூபீஸ்ல 1000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வந்திருக்கு. அப்ப நான் இதுக்கான அந்த இது நான் ஏற்கனவே வேண்டி வைத்திருக்க வழியால அந்த டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணாட்டி உங்களுக்கு இதுல வந்து விளம்பரங்கள் வந்துருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நான் இதை வந்து என்னென்ன launcher பேமெண்ட் இருக்கிற அந்த இதை ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்றேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் டன் கொடுத்துக்கொள்ளுங்க. திருப்பி வந்து உங்களோட மொபைல்ல இதுல வந்து திருப்பி செட்டிங் போய்க்கொள்ளுங்க. செட்டிங் போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ரிமூவ்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷனே உங்களுக்கு காலி ஆயிரும். ஓகே இதுல வந்து நாங்க இப்ப பிரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இதுல வந்து நாங்க டெம் மாத்திரண்டா நாங்க செலக்ட் பண்ணி மாத்திக்கொள்ளலாம். அதாவது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டெம் வேணுமோ அந்த டெம் கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வால்பேப்பர் நீங்க வேணும்னா ஆன்லைன்ல இல்லாட்டி லோக்கல்னு செலக்ட் பண்ணி உங்களோட ஆல்பத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஸ்டைல் மாறும். இதுல பூஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதையும் கிளிக் பண்ணி நீங்க பூஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஆப்ஸை ஹைட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து நாங்க எந்த ஆப்பை ஹைட் பண்ணணுமோ அந்த ஆப்பை நாங்க ஹைட் பண்ணிட்டு வச்சிடலாம். கொடுத்து சர்வ் கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த ஆப்பெல்லாம் ஹைட் ஆயிரும். சர்வ் கொடுத்துக்கொள்றேன். இது லாக் பண்ணணும்ன்றபடியா இதுல வந்து லாக் பட்டனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து செக்யூரிட்டி பிரைவசில ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுத்து ஓகே கொடுத்துட்டு உங்களோட
பேட்டர்னை நீங்கள் ட்ரா பண்ணிக்கொள்ளுங்க. ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் ஹைட் ஆயிரும். அதை நீங்கள் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிவ் டாட் ஹைட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்கள் வீடியோக்கள் பார்க்கணுமுண்டா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.